இதுக்கு நாங்கள் அதை போடாமலேயே இருந்திருக்கலாம். லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பாவும் வந்திருந்தாங்க. நான் போகும்போதெல்லாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைலாம் அப்பப்போ பார்ப்பேன். அப்படி இந்த டைம் நான் பார்த்த வேலை தான் கொத்தனார் வேலை. சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். எங்க வீட்டு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரூம் போட்டிருக்கோம். அது தரையில சிமெண்ட் தான் போட்டிருந்தோம். 3 வருஷத்துக்கு மேல ஆனதுனால அங்கங்க இடம் வந்து பேர்த்துக்கிச்சு, சில இடம் ஓட்டையாயிடுச்சு. எங்க அம்மாவும் அடிக்கடி அதை சரி பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் இதை பண்ணலான்னு கடைக்கு போயிட்டு ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து எங்க அப்பாட்ட கொடுத்தா அதை அவங்க மிக்ஸ் பண்ண ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதை ரெடி பண்றதுல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் சாப்பிட்டுட்டேன். ரெடி பண்ண அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க எல்லா கேப்லையும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கம்மியாக காய்ச்சிட்டோம். ஸோ அதனால் 2-3 கேப்பு தான் அடைக்க முடிஞ்சது. செகண்ட் டைம் இருக்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். 90% கேப்பையும் அடைச்சிட்டோம். அப்புறம் அதை காய விட்டு ஈவினிங் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. பட் அடுத்த நாள் பார்த்தா அங்கங்கே வெடிப்பு ஏற்பட்டு எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா எப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணன் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து தண்ணியாக கரைச்சி போட்டு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா பொழுது போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி என்ன பண்ணுறது, நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். பேத்துட்டு வருதான்னு. இல்லை வரலை. ஆக்சுவலில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் பேத்துட்டு வந்துச்சுன்னா அப்போ வந்து கரெக்டாக பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் கைஸ்.